குருபியோ நமஹ. ருத்ராட்சம் அணிவதை பற்றி ஒரு வார்த்தை நண்பர்களே. ருத்ராட்சத்தை பொதுவாக ரெண்டு விதமாக அணியலாம், கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று, இந்த மாதிரி ஒரே ஒரு ருத்ராட்சத்தை கழுத்தோடு அணிவது, இதுக்கு பேர் கண்ட ருத்ராட்சம் பேர். ஒரு ருத்ராட்சத்தை சிவப்பு கலர் நூல் இருக்கு இல்லையா, அதில் கட்டிக்கலாம், ரொம்ப விசேஷம் சொல்லுங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன, இது மாதிரி மாலையாக அணிவது. ரைட்டா? ரெண்டு அணியலாம், அதே விஷயம். ரெண்டு விதமாக அணியலாம். இப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த கழுத்தோடு ஒட்டி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நம்ம வந்து ருத்ராட்சத்தை ஒரு ருத்ராட்சத்தை அணிஞ்சிட்டோம்னா இதை பர்மனெண்ட் அணியெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் வந்து பிரம்மச்சாரி குழந்தைகள் உபநயன பிறகு இதை போட்டுட்டா ரொம்ப நல்லது. அவளுக்கு மேதாசக்தி, ஞானம், ஒரு தேஜஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும். இந்த கண்ட ருத்ராட்சம் போட்டு நான் எல்லாரும் போட்டுக்கலாம், கிரகஸ்தாலும் போட்டுக்கலாம். சரி, இந்த மாலையா போட்டுக்கிறதுன்னா, இது மாலையா போட்டுக்கும் போது இதுக்கு சில நிபந்தனைகளுக்கு குறிப்புகள் கவனிக்கணும். என்னென்ன, மடியாச்சாரம் ரொம்ப தேவை இதை போட்டுக்கும் போது. ஆமா, மடியாச்சாரத்தோட இதை இருக்கும்போது அதை போட்டுக்கணும். பூஜை புனஸ்கார நேரத்தில் போட்டுக்கலாம், தியானங்கள் பண்ணலாம், ஜபங்கள் பண்ணலாம், கோயிலுக்கு போகும்போது போட்டுக்கலாம், இந்த மாலையா போட்டுக்கும் போது. சரி, எப்பெல்லாம் போட்டுக்கூடாதுங்கிறல அதுக்கும் இருக்கு, அதையும் கவனிச்சிருமே குறிப்பு. யாருக்கா நம்ம நமஸ்காரம் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் பெரியவாளுக்கு, அப்போ என்ன பண்ணணும், இதை கட்டிட்டு பக்கத்தில் வச்சுட்டு, தலையில் வைக்கக்கூடாது, ருத்ராட்சமும் பக்கத்தில் தலையில் வைக்காம வேற எங்கேயா வச்சுட்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு திருப்பியும் போட்டுக்கணும். அதாகப்பட்டது நமஸ்காரம் பண்ணும்போது ருத்ராட்சம் தலையில் போட்டுமோனும் படக்கூடாது. அதே மாதிரி சாப்பிடும் போதும் ருத்ராட்சம் இருக்கக்கூடாது, ருத்ராட்சத்தை கட்டிட்டு தான் சாப்பிடணும். அதே மாதிரி போட்டுருக்கோம், மூத்திரம் மல விசர்ஜனை போகும்போதும் கட்டிடணும். இதான் பொதுவா பார்க்கறது. ரெண்டாவது, இந்த மாலை இருக்கு இல்லையா, இதுல வந்து ஜபம் பண்ணுவது ரொம்ப விசேஷம். சங்கியா போட்டு ஜபம் பண்றது ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இதுல வந்து ஜபம் பண்ணுவது ரொம்ப விசேஷம். சங்கியாக்காக எண்ணுவது வந்து ருத்ராட்சத்தினால் எண்ணி ஜபம் பண்ணுவது எடுத்திருக்கு, ரொம்ப பலன் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெரியவாழ்ந்தார். மொத்தத்துல என்னன்னா நண்பர்களே, இந்த ஏக ருத்ராட்சத்துல ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த கமர்ஷியல் வேர்ல்டு, வியாபார உலகத்துல நிறைய ஏமாத்துறா. இப்போ ஒரு நண்பர் சொன்னார், அவருடைய நண்பர் வந்து ஏக ருத்ராட்சம் கௌரி சங்கர்னு சொல்லிட்டு ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு அது அணிஞ்சு நல்ல விசேஷம் யாரும் சொன்னா வாட்ஸ்அப்ல பார்த்தான்னு சொல்லிட்டு 1,00,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. திக்குது எனக்கே கேள்விப்பட்டப்போ. ஏகமுகம் ஷண்முகம், இதுக்கு முகங்கள் நிறைய இருக்கு, ஒவ்வொரு முகமும் என்ன பலன்னு சொல்லிட்டு புராணத்துல இருக்கு, நிறைய ஸ்மிருதி வாக்கியங்கள்லாம் இருக்கு. இல்லைங்கள, அணியலாம், தப்பு இல்லை, பலன் இருக்கு. ஆனா இந்த மாதிரி பணத்தை கொட்டி வாங்குவாள, ஏமாறக்கூடாது நம்ம யாரும், அது குறிப்பா இந்த காலகட்டத்துல. சரி, நமக்கு ஏதாவது ருத்ரம் கிடைச்சது ருத்ராட்சம்னா, ருத்ராட்சம் தானே, அது நம்ம ஏன் கவலை பண்ணோம். அது என்ன பண்ணலாம், பூஜையில வச்சுட்டு நம்மளே போட்டுக்கலாம். ஆமா, அது மாதிரி அல்லது ஆத்துல அப்பா அம்மா தான், அப்பா அம்மாட்ட கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு துணிலையோ இல்லையோ கட்டிட்டு ஏக ருத்ராட்சம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இது மாதிரி லட்சக்கணக்கில் பணத்தை கொட்டலாம், யாரும் ஏமாற வேண்டாம், யாரும் வாங்க வேண்டாம் நண்பர்களே. ருத்ராட்சம் பலன் உண்டு. மொத்தத்துல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ருத்ராட்சத்தை போட்டுண்டாலே நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். கெட்டவங்க நம்ம தாக்கதா இருந்தா கூட அவரோட வீரியம் கம்மியாயிடும். ரொம்ப நல்லது. எல்லாத்தையும் விட என்ன, சிவ பிரீத்தி, சிவனுக்கு ரொம்ப பிரீத்தி ருத்ராட்சம் போட்டுண்டா. இந்துக்கள் அனைவரும் இது போட்டுக்கலாம், ரொம்ப விசேஷம். எல்லாரும் சௌக்கியமா க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பரமேஸ்வரன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண.